أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சியிலே குர்ஆனோடு தொடர்பு கொள்வோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை பற்றி அவர்கள் கூறுகின்றார்கள், மாமினல் அன்பியாயி நபியுன் இல்லா உத்திய மா மிஸ்லஹு ஆமன அலைஹில் பஷர். எந்த ஒரு நபியாக இருந்தாலும் மனித சமுதாயம் அந்த நபிமார்களை நம்பிக்கை கொள்வதற்காக அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். அந்த அற்புதங்களை அந்த நபிமார்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்பிக்கை கொண்ட மக்களும் பார்த்தார்கள், இணை வைக்கக்கூடிய மக்களும் அதை பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். இப்படி எண்ணற்ற நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதங்களை கொடுத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டங்களிலே பல்வேறு அற்புதங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வல்லமையால். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களிலேயே மிகச்சிறந்த அற்புதம் அது இந்த திருமறை குர்ஆன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த திருமறை குர்ஆன் என்பது நபிமார்கள் ஒரு அற்புதத்தை அல்லாஹ்வுடைய வல்லமையால் நிகழ்த்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த அற்புதம் நடக்கும் பொழுது எவர்கள் பார்க்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அதை உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் மூசா நபிக்கு அற்புதத்தை நம்புகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் நாம் நம்புகிறோம். நபிகள் நாயகத்துக்கு நிகழ்ந்த அற்புதங்களை நம்புகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க, சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது, நாம் நம்புகிறோம். ஆனால் கியாமத் நாள் வரை நீடித்து நிற்கக்கூடிய, நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியாக இறை செய்தியாக அறிவித்து கொடுத்த இந்த திருமறை குர்ஆன் என்பது கியாமத் நாள் வரை நீடித்து நிற்கக்கூடிய ஒரு அற்புதம். இந்த குர்ஆன் என்ற அற்புதத்தோடு நாம் எப்படி தொடர்புகளை வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பெயர் தாங்கி முஸ்லிம்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே செல்கிறார்கள். பெயர் தாங்கி முஸ்லிம்கள், நபிகள் நாயகத்துடைய போதனைகள் சொல்லப்பட்டால் அவர்களிடம் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியவில்லை. திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் அந்த வசனங்கள் அதிகமான முஸ்லிம்களிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை. பெயரை கேட்டால் முஸ்லிம், பெயரை கேட்டால் அப்துல் காதர், பெயரை கேட்டால் ஆமினா, பெயரை கேட்டால் ஹதீஜா. ஆனால் இஸ்லாமிய வாழ்வியல் இருக்கிறதா? நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடிய தன்மை இருக்கிறதா?
நாம் செவியேற்கக்கூடிய செய்திகள் நம்முடைய வாழ்வை மாற்றுகிறதா? இப்படி சிந்திச்சு பார்த்தா இன்றைக்கு இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள், உலக அளவில் உள்ள முஸ்லிம்கள், பெரும்பான்மை முஸ்லிம்கள் பெயர் தாங்கி முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறாங்க. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு தடை விதிக்கப்படும் போது முஸ்லிம்கள்ட்ட, பெரும்பான்மை முஸ்லிம்கள்ட்ட எந்த விதமான மாற்றத்தையும் பார்க்க முடியலையே. இந்தியாவில் 25 கோடி முஸ்லீம் இருக்கிறோம். கர்நாடகாவில் நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகள் தலைமுக்காடு போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறார்கள். இந்த அரசாங்கம் அதை, கர்நாடக பிஜேபி கவர்மெண்ட் அதை தடுக்கிறார்கள், வன்முறையை பிரயோகிக்கிறார்கள். 25 கோடி முஸ்லிம்களும் இது அல்லாஹ் எங்களுக்கு திருமறை குர்ஆனில் அனுமதித்த ஒரு சட்டம், அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு சட்டம், இது எங்களுக்கு மார்க்க கடமை, இதில் கை வைப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய சட்டம் எங்களுடைய உயிரை விட மேலானது என்று இந்த இஸ்லாமிய சமுதாயம், அதற்கு 25 கோடி முஸ்லிம்களும் எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். 25 கோடியை விடுங்க, ஒரு 20 கோடி முஸ்லிம்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தால், 20 கோடியை விடுங்க, ஒரு 10 கோடி முஸ்லிம்கள் எதிர்ப்பை தெரிவித்திருந்தால், 10 தள்ளுங்க, 5 கோடி முஸ்லிம்கள், அதற்காக போராடியவர்கள் யார்? அதற்காக குரல் கொடுத்தவர்கள் யார்? வெறும் சொற்பமான முஸ்லிம்கள் தான். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் அதற்கு தடை விதிக்கப்படும் பொழுது எங்களுடைய உரிமையை பறிக்கக்கூடாது என்று போராடக்கூடியவர்கள் மிக குறைவான முஸ்லிம்கள் தான். இல்லை, நீங்கள் போராட்டம் பண்ணுறதை மட்டும் வச்சு எப்படி சொல்ல முடியும்? அவங்க உள்ளத்தில் உள்ளதை பார்த்தீங்களா? அவங்க உள்ளத்தில் உள்ளதை அறிஞ்சிங்களா அப்படின்னு கேட்டால், நாம் பரவலாக வெளிப்படையில் பார்க்கிறோம், எத்தனை இஸ்லாமிய பெண்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பர்தாவுடைய சட்டத்தை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் பேணக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அப்ப இன்றைய உலகத்தில் நபிகள் நாயகத்துடைய போதனைகள் நம்முடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்படுத்துகிறதா என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம எப்படி இருக்கிறோம்? எத்தனையோ ஹதீஸ்களை கேட்கின்றோம், எத்தனையோ வசனங்களை கேட்கின்றோம். அந்த வசனங்கள் ஒரு இறை நம்பிக்கையான உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துமோ அந்த மாற்றம் என்னிடம் ஏற்பட்டிருக்கிறதா? இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களிடம் அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கும். வா இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இறைமறை வசனங்களை கேட்கும் பொழுது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதா? அந்த நம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கட்டுப்படுகிறதா? கட்டுப்பட்டால் நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், நம்மிடம் ஈமான் இருக்கிறது. இந்த சுவத்தை நோக்கி 1/2 மணி நேரம் பேசுகிறேன், அந்த சுவத்தில் ஏதாவது ரிசல்ட் வருமா? சோரே, நீ அல்லாஹ் கட்டுப்படுங்கன்னா அது அப்படி தான் இருக்கு. சுவத்துக்கு கேட்குற காது கிடையாது, பார்க்குற கண்ணு கிடையாது, சிந்திக்கிற மூளை கிடையாது, இந்த மைக்குக்கு கிடையாது. ஆனால் நமக்கு பார்க்கின்ற கண் இருக்கிறது, கேட்கின்ற காது இருக்கிறது, சிந்திக்கின்ற மூளை இருக்கிறது. ஆனால் நாம் அந்த சுவரை போன்று அல்லாஹ்வுடைய வசனங்கள் நம்மிடம் ஓதி காட்டப்படும் பொழுது எங்கள்ட்ட எந்த மாற்றம் இருக்காது, நாங்கள் ஒரு கற்பாறையை போன்றுதான் என்று இருந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய ஈமானில் நாம் பலவீனமாக இருக்கிறோம். இந்த திருமறை குர்ஆன், சஹாபாக்கள் அந்த திருமறை குர்ஆனை எப்படி அணுகினார்கள்? அந்த திருமறை குர்ஆனோடு நபிகள் நாயகம் உருவாக்கிய சமுதாயம் எத்தகைய தொடர்பை கொண்டிருந்தது? குர்ஆன் என்பது அற்புதமான ஒரு மருந்து. கடுமையான தலைவலி இருக்கிறது, கையில் ஒரு தலைவலிக்குரிய மாத்திரை இருக்கிறது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு கடுமையான தலைவலி, என் கையில் தலைவலிக்கு மாத்திரை இருக்குது.
எனக்கு கடுமையான தலைவலி, என்னுடைய கையில் தலைவலிக்குரிய மாத்திரை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த தலைவலி அவனுக்கு நீங்கி விடுமா? இதுதான் தலைவலி மாத்திரை, இதுதான் தலைவலிக்குரிய மாத்திரை, இதுதான் என்று சொல்லிக்கொண்டே அந்த மாத்திரையை பார்த்து கொண்டே இருந்தால் தலைவலி நீங்குமா? அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த மாத்திரையை அவன் சாப்பிட வேண்டும். சாப்பிட்டால்தான் அவனுடைய தலைவலியை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த தலைவலி அந்த மாத்திரையால் நீங்கும். நம்ம எப்படி இருக்க தெரியுமா? குர்ஆன் அற்புதமான வேதம், நல்ல வேதம், எல்லாம் அற்புதமான வேதம். நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகத்தை விட சிறந்த வழிகாட்டுதலை யாராவது தர முடியுமா? நல்ல வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதலை நான் பின்பற்றினேனா? அந்த குர்ஆனோடு என்னுடைய தொடர்பு எப்படி இருந்தது? அந்த குர்ஆனை நான் எப்படி பார்க்கின்றேன்? குர்ஆன் என்பது மருந்து. யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வஹுதன் வரஹ்மத்தல் லில் முஃமினீன். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனித குலமே, மனித சமுதாயமே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இலத்தும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான உபதேசம், அறிவுரை வந்துவிட்டது. வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு மருந்து வந்துவிட்டது. உள்ளங்களில் உள்ள நோய்களை குணப்படுத்தக்கூடிய நிவாரணம் வந்துவிட்டது. வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழியும் அருட்கொடையும் வந்துவிட்டது. குர்ஆன் அது மருந்து, குர்ஆன் அது அறிவுரை, குர்ஆன் அது நேர்வழி காட்டி, குர்ஆன் அது ஒரு அருள், அல்லாஹ்வுடைய அருள். இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் உறுதியான பாதைக்கு வழிகாட்டுகிறது. இந்த குர்ஆன் உங்களை அழிவில் கொண்டு போய் தள்ளாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த குர்ஆன் உங்களுக்கு சரியான பாதைக்கு வழிகாட்டுகிறது. இந்த குர்ஆனை பற்றி பிடித்தால் நீங்கள் ஒருபோதும் வழி தவறவே மாட்டீர்கள். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கத் தரக்து ஃபீக்கும் மா, நான் உங்களிடம் ஒன்றை விட்டு செல்கின்றேன், நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் லன் தலில்லு, நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவறவே மாட்டீர்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, கிதாபுல்லா, அது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்தால் ஒருபோதும் வழி தவறவே மாட்டீர்கள். நபிகள் நாயகம் உத்தரவாதம் தர்றாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், ரமலான் மாதம் வரப்போகிறது. ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டி, ஓ பையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியது, வல் ஃபுர்கான், நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய ஃபுர்கானை தெளிவுபடுத்தக்கூடியது, நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்தறிவிக்கக்கூடிய அந்த ஃபுர்கான், அதையும் குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆன் அது அற்புதமான ஒரு வேதம், அது மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லது அவருடைய உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப குர்ஆன் நமக்கு வழிகாட்டும், குர்ஆன் நமக்கு சத்திய பாதையை காட்டும். எப்பொழுது காட்டும்? அந்த குர்ஆனை அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பி அந்த குர்ஆனுடைய வாழ்வியலை நாம் பின்பற்றும் பொழுதுதான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும். குர்ஆன் நல்ல வேதம், நல்ல வேதம், நல்ல வேதம், குர்ஆன் நல்ல வேதம் தான். நாம கெட்டவர்களாகத்தான் இருந்து கொண்டே இருப்போம், நாம நல்லவர்களாக மாற மாட்டோம். அப்ப குர்ஆனோடு நமக்கு எப்படி தொடர்பு இருக்க வேண்டும்? சஹாபாக்கள் எப்படி தொடர்பில் இருந்தார்கள்? சஹீஹுல் புகாரியில
1461வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அபூ தல்ஹா அப்படிங்கிற நபி தோழர் அன்சாரிகளிலேயே பேரித்தமர செல்வம் அதிகமாக அவருக்கு இருக்குது. அதிகமாக பேரித்தமர தோட்டங்களை செல்வமாக கொண்டவர் அவர் தான் மதீனாவாசிகளிலேயே ஃபர்ஸ்ட். அவருடைய பேரித்தமர தோட்டங்களில் ஒரு தோட்டம் எதுனா பைருஹா அப்படிங்கிற தோட்டம். அந்த பைருஹா தோட்டம் எங்கே இருக்கிறது? மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுக்கு நேர் எதிராக இருக்கிறது. யோசித்து பாருங்க, எவ்வளோ முக்கியமான இடம், எவ்வளோ விலை மதிப்புமிக்க இடம். சென்னையில், பாம்பேயில், டில்லியில் முக்கியமான இடங்களில் ஒரு கட்டிடம் இருந்தால் அதனுடைய மதிப்பு பல கோடிகளை தாண்டும். பாம்பேலாம் முக்கியமான இடங்களில் 180 கோடி, 200 கோடி, 1000 கோடி செய்கிறாங்க, கட்டிடங்களை விற்கிறாங்க. மதீனாவுடைய பள்ளிக்கு முன்பாக ஒரு அற்புதமான தோட்டம் இருந்தால் அது எவ்வளோ அற்புதமான தோட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களாம், ஓய்வாக இருக்கும்போது அந்த தோட்டத்தில் போய் ஓய்வு எடுப்பாங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த தோட்டத்துடைய தண்ணீரை குடிப்பார்கள். நபிகள் நாயகத்துக்கு மிக பிரியமான இடம் அந்த பைருஹா என்கின்ற தோட்டம். அந்த அபூ தல்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றார். குர்ஆனுடைய வசனத்தை சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவர் நபிகள் நாயகம் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், சூரத்துல் ஆல இம்ரான்ல, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் எதை நேசிக்கிறீர்களோ அந்த செல்வத்தை செலவு செய்யாத வரை, தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது. அல்லாஹ் சொல்றான். நம்ம தர்மம் செய்யறதா இருந்தா நாம எதை நேசிக்கிறோமோ அதை தான் தர்மம் செய்யணும். நீங்க சீரக சம்பா சாப்பிடுவீங்க, கூப்பங்கட அரிசியை வாங்கி தர்மமாக கொடுத்தா அது சிறந்த தர்மம் கிடையாது. அப்போ நாம எப்படி சிறந்ததை விரும்புகிறோமோ அது மாதிரி சிறந்ததை தர்மம் செய்யணும். அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை விரும்புறீங்களோ அந்த சிறந்ததை தான் நீங்க தர்மம் செய்யணும். அப்படி தர்மம் செஞ்சா தான் அது நன்மை. நாம நல்ல ருசியா சாப்பிட்டு ஊசி போட தர்மம் செஞ்சோம்னு வச்சுக்கிறீங்க, நமக்கு தீமையாத்தான் முடியும். அப்ப இவர் நபிகள் நாயகத்திடம் வருகின்றார். நபிகள் நாயகத்திடம் சொல்ல, அல்லாஹ்வின் தூதரே, வஇன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா, என்னுடைய செல்வங்களிலே எனக்கு மிக விருப்பத்திற்குரியது பைருஹா, வஇன்னஹா சதகத்துல் லில்லாஹ், அந்த தோட்டம் அல்லாஹ்வுக்காக தர்மமாக நான் கொடுத்து விடுகின்றேன். அர்ஜு பிர்ரஹா வ துஹரஹா இன்தல்லாஹ், அதனுடைய நன்மையையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய சேமிப்பையும் அதற்குரிய கூலியை நான் அல்லாஹ்விடம் எதிர்பார்க்கின்றேன். லஹா யா ரசூலல்லாஹ் ஹைஸா ராக்கல், அல்லாஹ் என்றே அந்த தோட்டத்தை அல்லாஹ் நாடிய விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபூ தல்ஹா மிகப்பெரிய பைருஹா தோட்டத்தை அங்கே வாரி கொடுக்கின்றார். வாரி கொடுப்பதற்கு என்ன காரணம்? குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கிறார். அல்லாஹ் சொல்லிவிட்டான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடிய செல்வத்தை செலவு செய்தால்தான் நன்மையை அடைய முடியும். என்னை படைத்த இறைவன் சொல்லிவிட்டான். இறைவன் சொன்னால் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை அப்படியே உள்ளத்தில் கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, பஹ் பஹ், சூப்பர் சூப்பர்ங்கிறாங்க அரபியில். அற்புதமான செல்வம்ல, அற்புதமான செல்வம், மாதுன் ராபிய, இது லாபமிக்க செல்வம். நீங்க சொந்தக்காரங்களுக்கு அதை பிரிச்சு கொடுங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி பார்த்தார்கள்? அல்லாஹ்வுடைய வேதத்தோடு எப்படி தொடர்பு வைத்திருந்தார்கள்? இத்தகைய தொடர்பு நம்மிடம் இருக்கிறதா? அப்போ சஹாபாக்குடைய பார்வை குர்ஆனோடு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பாருங்கள். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 344வது ஹதீஸா ஒரு செய்தி இருக்குங்க. சஹாபாக்கள் இந்த குர்ஆனோடு எத்தகைய தொடர்பை வைத்திருந்தா என்பதை ஒவ்வொரு முஸ்லிமே சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனம் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், லில்லாஹி மாஃபி சமாவாத்தி வமாஃபில் அர்த்,
வானங்களில் உள்ளவையும் பூமி மீது உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு யுஹாசிபுக்கும் பிஹில்லா. நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைப்பதை மறைத்து கொண்டாலும், நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நினைப்பதை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் உங்களை கேள்வி கணக்கு கேட்பான். ஃபயஃபிரு லிமன் யஷாஉ வ யுஅذிபு மன் யஷாஉ. தான் ஆடியவர்களை அல்லாஹ் மன்னிப்பான், தான் ஆடியவர்களுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். இந்த ஆயத்தை யோசித்து பாருங்க. உள்ளத்தில் நாம கெட்டதை நினைச்சாலும் அல்லாஹ் தண்டிப்பான். நாம கெட்டதை நினைக்காம இருக்க முடியுமா? அங்கே ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு பொம்பளை போறான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு அம்மா நினைக்கும், இந்த அம்மாவுக்கு இதுதான் வேலை, இவங்க இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி தப்பாக நினைப்பாங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. மற்றவங்கள பற்றி நமக்கு பல எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள் வருதா இல்லைங்களா? ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். உள்ளத்தில் வரக்கூடிய தவறான எண்ணங்களை வெளியே சொல்லாமல் இருக்க முடியும், நினைக்காமல் எவனாலும் இருக்கவே முடியாது. ஒரு ஆளை பற்றி கூட நினைப்போம் நம்ம, இந்த அயோக்கிய எந்த நேரத்தில் இங்கே வந்துட்டானே, இந்த கேடு கட்டவன், ஏன் வந்தாலே உருப்படாத அப்படின்னு நம்ம ஒரு ஆளை பற்றி நினைப்போம். ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். வந்தால் அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, அவருக்கு டீயை தான் கொடுப்போம். ஆனால் மனசில் நினைப்போம், இவன் சரியான அயோக்கிய, இந்த நேரத்தில் கேடு கட்டவன் இங்கே வந்துட்டானேன்னு நினைப்போம். இப்போ உள்ளத்தில் நாம் நினைக்கக்கூடியதை பேசாமல் நம்ம தடுத்துக்கலாம். உள்ளத்தில் நினைக்காமல் இருக்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக யாராலும் முடியாது. ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வயின் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும் அவ் துஃபூஹு. உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படுத்தினாலும் சரி, உள்ளத்தில் மறைத்து கொண்டாலும் சரி, யுஹாசிபுக்கும் பிஹில்லா. அல்லாஹ் உங்களை கேள்வி கணக்கு கேட்பான். கெட்டதை நினைத்தால் அவன் மன்னிக்கவும் செய்யலாம், தண்டிக்கவும் செய்யலாம். கெட்டதை நினைத்ததற்காக அல்லாஹ் தண்டிக்க ஆரம்பித்தால் நாம் யாருமே சொர்க்கம் செல்ல முடியாது. யாராவது சொர்க்கம் போக முடியுமா? உள்ளத்தில் வரக்கூடிய கெட்ட எண்ணத்திற்காக அல்லாஹ் நம்மை தண்டிக்க ஆரம்பித்தால் யாருமே சொர்க்கம் செல்ல முடியாது. ஏன்னா உள்ளத்தில் கெட்டதை நினைக்காம இருக்க முடியாது, வெளியே பேசாம இருக்க முடியும். அப்ப சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வர்றாங்க. இந்த குர்ஆனோடு சஹாபாக்கள் எத்தகைய தொடர்பை வைத்திருந்தாங்க, குர்ஆன் வசனங்களை எப்படி பார்த்தார்கள் என்பதை பாருங்கள். இந்த வசனம் சஹாபாக்கள் எல்லோருக்குமே ரொம்ப பாரமாகி விடுகிறது. அப்ப ரசூலாட்ட நபிகள் நாயகத்துக்கு முன்பாக அப்படியே முட்டிக்கால் போட்டு மண்டியிட்டு நிற்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஐ ரசூலல்லாஹ், குல்லிஃப்னா மினல் அஅமாலி மா நுதீக ஸலா வ ஸியாம் வல் ஜிஹாத் வல் ஸதகா. அல்லாஹ் எங்களை தொழ சொன்னான், அல்லாஹ் நோன்பு நோக்க சொன்னான், அல்லாஹ் ஜிஹாத் செய்ய சொன்னான், அல்லாஹ் தர்மம் செய்ய சொன்னான். இதுவெல்லாம் எங்களுக்கு சக்திக்கு உட்பட்ட நல்லறங்கள். கரெக்டாக 5 வேளை தொழுது வர்றோம், ரமதான் மாதம் நோன்பு வைத்து விடுகின்றோம், அல்லாஹ்வுக்காக உயிரை கூட கொடுத்து விடுகின்றோம், அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்கின்றோம். இது எங்களுக்கு முடியும், அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். வகத் உன்சிலத் அலைக ஹாதிஹில் ஆயா வலா நுதீகுஹா. இந்த வசனம் உங்கள் மீது அருளப்பட்டிருக்கிறது, இதை செய்வதற்கு எங்களுக்கு சக்தி கிடையாதே, உள்ளத்தில் கெட்டதை நினைக்காம எங்களால் இருக்க முடியாதே அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லாங்க சஹாபாக்கள்கிட்ட, அத்துரீதுன அன் தகூலு கமா கால அஹ்லுல் கிதாபைன் மின் கப்லிக்கும் சமிஅனா வ அஸைனா. நமக்கு முன்னாடி இருந்த யூத கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹ் ஒன்று சொல்லிட்டா வச்சுக்கிடுங்க, நாங்கள் கேட்டுக்கிட்டோம் ஆனால் மாத்தமாக நடப்போம்பாங்க. அந்த யூத கிறிஸ்தவருடைய பண்பு என்ன? அல்லாஹ் ஒன்று சொன்னா அல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, கேட்டுட்டு அசைனா நாங்கள் மாறு செய்து விட்டோம், அதை நாங்கள் செய்ய மாட்டோம் வெளிப்படையாக சொல்லிடுவாங்க. இப்போ நபிகள் நாயகம் கேட்குறாங்க, உங்களுக்கு முன்னாடி இருந்த வேதக்காரங்க அல்லாஹ் சொன்னதை செவியேற்று விட்டு மாறு செய்வோம் என்று சொன்னார்களே, அதுபோன்று நீங்கள் அல்லாஹ்ட்ட இறைவா நாங்கள் உள்ளத்தில் கெட்டதை நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டதை நினைக்க போறீங்களா, அல்லாஹ்க்கு மாறு செய்ய போறீங்களா அப்படின்னு நபிகள் நாயகம் கேட்குறாங்க. கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க,
எப்படி துவா செய்யுங்க? வகூலு சமிஅனா, இறைவா நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் செவியேற்றோம், வஅதஅனா உனக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், குஃப்ரானக ரப்பனா எங்கள் இறைவா எங்களை மன்னித்து விடு, வ இலைக்கல் மஸீர் நாங்கள் உன்னிடம்தான் திரும்பி வரவிருக்கின்றோம். அல்லாஹ் துவா செய்யுங்க, யா அல்லாஹ் நான் உள்ளத்தில் கெட்டதை நினைத்தால் நீ தண்டிப்பாய் என்கிறாய், இறைவா எங்களால் கெட்டதை நினைக்க முடியாது, நாங்கள் கெட்டதை நினைத்து விட்டால் நீ எங்களை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்விடம் துவா செஞ்சுக்கிட்டே இருங்கிறாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்விடம் அப்படியே செய்றாங்க, அந்த வார்த்தையை துவாக்கள்ல ஓதிக்கிட்டே, சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் இறைவா உன்னுடைய வார்த்தையை செவியேற்றோம், அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், நாங்கள் உள்ளத்தில் கெட்டதை நினைக்காமல் இருக்க முயற்சி செய்கின்றோம், அப்படி கெட்டதை நினைத்து விட்டால் நீ எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடம்தான் திரும்பி வரவிருக்கின்றோம் என்று அந்த துவாவை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி செய்து கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அந்த சட்டத்தை அல்லாஹ் மாத்துறான். என்ன சட்டம்? உள்ளத்தில் கெட்டதை நினைச்சாலும் அல்லாஹ் தண்டிப்பான்னு சொன்னானா இல்லையா? அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றுகின்றான். எப்படி மாற்றுகின்றான்? அல்லாஹ் அருளுகின்றான், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன், இத்தூதர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து மக்களும் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டதை நம்பிக்கை கொள்கிறார்கள். அல்லாஹ் ஒரு சட்டத்தை விதிச்சிட்டா, நீங்க உள்ளத்தில் நினைச்சா கூட, கெட்டதை நினைத்தால் கூட அல்லாஹ் கேள்வி என கேட்பான், தண்டிப்பான் என்று அல்லாஹ் இறக்கி வைத்த வசனத்தை நம்பிக்கை கொண்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அனைவரும் அல்லாஹ்வை நம்புகிறார்கள், மலக்குமார்களை நம்புகிறார்கள், அவருடைய வேதங்களை நம்புகிறார்கள், அவருடைய தூதர்களை நம்புகிறார்கள். இன்னும் அவர் சொல்கிறார்கள், லா நுஃபர்ரிகு பைன அஹதி மின் ருசுலி, அவருடைய தூதர்களில் எந்த ஒருவருக்கு மத்தியிலும் நாங்கள் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டோம். வகாலு சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சஹாபாக்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ்வே சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர், இறைவா உன்னுடைய வார்த்தையை நாங்கள் செவியேற்றோம், அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், எங்களுடைய பிழைகளை மன்னிப்பாயாக, உன்னிடமே நாங்கள் திரும்பி வரவிருக்கின்றோம் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப சஹாபாக்கள் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுனால ஃபலம்மா ஃபஅலு ذلك நஸஹஹ அல்லாஹ், அவங்க இந்த மாதிரி துவா செஞ்சதுனால அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றுகின்றான். எப்படி மாற்றுகின்றான்? அல்லாஹ் சொல்லுகின்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸஹா, அல்லாஹ் எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், லகாமா கசபத், அவன் செய்த தீமை அவனுக்குரியது. நம்ம உள்ளத்தில் நினைச்சோன்னு வச்சுக்கிடுங்க, உள்ளத்தில் கெட்டதை நினைக்காமல் இருக்க வேண்டும் என்பது முடியாது. உள்ளத்தில் கெட்ட தீமையான காரியங்கள் நினைக்காம இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்? உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் ஏற்படுவது சக்திக்கு மீறிய விஷயம், யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸூஇ இல்லா மா ரஹிம ரப்பி, உள்ளம் என்பதே கெட்டதை தூண்டக்கூடியதான் அல்லாஹ் அருள் புரிந்தோரை தவிர. நம்ம உள்ளத்துடைய நேச்சர், இயற்கை தன்மை என்ன? உள்ளம்னாலே கெட்டதை தான் தூண்டும். அல்லாஹ் யார் அருள் புரிஞ்சானோ அவங்கள தவிர. உள்ளம் சாராயம் குடிக்கணும்னு ஆசைப்படும், உள்ளம் பீடி பிடிக்கணும்னு ஆசைப்படும், உள்ளம் சினிமா பார்க்கணும்னு ஆசைப்படும், உள்ளம் எல்லா கெட்டதையும் ஆசைப்படுங்க. உள்ளம் அப்படித்தானே? உள்ளம் என்று சொன்னால் எல்லாத்தையுமே விவரித்து சொல்ல முடியாதுல்ல. உள்ளம் எல்லா கெட்டதையும் விரும்பும். அப்படிதான் அல்லாஹ் உள்ளத்தை வைத்திருக்கின்றான். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிஞ்சானோ அவங்க உள்ளம்தான் சத்தியத்தில் இருக்கும். அப்போ உள்ளத்தில் நாம் நினைக்காமல் இருக்க முடியுமான்னு சொன்னால் முடியாது. நபிகள் நாயகம் அல்லாஹ்விட துவா செய்வாங்க, மனைவிமார்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கணும். ஒருவருக்கு 2 மனைவி இருக்கிறாங்க வச்சுக்கிடுங்க, 100 ரூபா சம்பாதிச்சா அந்த மனைவிக்கு 50, இந்த மனைவிக்கு 50, இந்த நீதத்தை பேண முடியும். பாசத்தில் நீதம் வருமா? நீதம் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவிமார்களிலேயே பாசமிக்கவங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் என் சக்திக்குட்பட்ட விஷயங்களில் நான் நீதமாக நடந்து கொண்டேன், என் சக்திக்கு முடியாத விஷயங்களில் என்னை தண்டிச்சிடாத. அதற்கு மற்ற மனைவிமார்கள் வெறுக்கிறாங்கன்னு விளங்கிடக்கூடாது.
ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருந்தால் எல்லா பிள்ளையும் நேசிப்பாங்க. ஒரு பிள்ளை மேலே பாசம் அதிகமாக இருக்கும். பிள்ளைங்களை ட்ரெஸ் எடுத்தால் சமமாக எடுத்துருவாங்க, பிள்ளைங்கள் சாப்பாடு கொடுத்தா சமமாக கொடுத்துருவாங்க. பாசம் ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை மேலே அதிகமாக இருக்கும். இது அல்லாஹ் கொடுக்கிறது, நம்ம சக்திக்கு உட்பட்டது கிடையாது. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த உள்ளத்தில் உள்ள பாசம் வெறுப்பு இதெல்லாம் நாம் உள்ளம் சம்பந்தப்பட்ட தீமையை நினைக்காமல் இருப்பது எல்லாமே நம்ம சக்திக்கு உட்பட்டு கிடையாது. நாம் தீமையை நினைச்சிடுவோம். அப்போ அல்லாஹ் சட்டத்தை மாற்றிட்டான். எப்படி மாற்றிட்டான்? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. யாரையும் அவன் சக்திக்கு மீது அல்லாஹ் நிர்பந்திக்க மாட்டான். நீங்கள் உள்ளத்தில் கெட்டதை நினைத்தால் கூட அல்லாஹ் தண்டிப்பான் என்பது சக்திக்கு மீறியது. அது அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றி விட்டான். லகாமா கசபத், நீங்கள் செஞ்ச நன்மை உங்களுக்குரியது. கெட்ட வார்த்தையை பேசிட்டீங்களா, நல்ல வார்த்தையை பேசிட்டீங்களா, அதுக்கு உங்களுக்கு நன்மை எழுதப்படும். நல்ல வார்த்தையை நினைச்சா கூட நன்மை இருக்குது. நல்ல வார்த்தையை பேசிட்டீங்களா, அதற்கு நன்மை எழுதப்படும். ஓ அலைகா மக்கு தசபத், நீங்கள் செய்த தீமை தான் உங்களுக்குரியது. கெட்ட வார்த்தையை பேசிட்டா தீமை எழுதப்படும், கெட்ட வார்த்தையை நினைச்சா தீமை எழுதப்படாது. ஒரு ஆள் கெட்டதை நினைக்கிறான், கெட்டதை நினைச்சிட்டு சீச்சி அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு செஞ்சிடலாம், விலகிக்கிறான். இவனுக்கு தீமை எழுதப்படாது. கெட்டதை நினைச்சு அதை செஞ்சால் மட்டும்தான் தீமை எழுதப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனங்களை இறக்கி வைக்கின்றான். நபிகள் நாயகம் சஹாபாக்கள் துவா செய்ய சொல்லி கொடுக்குறாங்க. என்ன துவா செய்ய சொல்லி கொடுக்குறாங்க? அதாவது ரப்பனா லா துஆஹிதுனா இன் நசீனா அவ் அக்தனா, இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ அறியாமல் செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே. அந்த துவாவை நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் துவாவை செய்கிறாங்க. அல்லாஹ் அதை வசனமாகவும் இறக்கி வைக்கின்றான். அப்போ சஹாபாக்கள் துவா செய்யும் போது அல்லாஹ் சொன்னான், நாம் நீங்கள் மறதியாக செஞ்சால் தண்டிக்க மாட்டேன். மறதியாக செய்வது நம்ம சக்திக்கு மீறிய விஷயம், தெரியாமல் செய்வது நம்ம சக்திக்கு மீறிய விஷயம். ஒரு ஆள் என்ன செய்றாரு, நோன்பு வச்சுட்டாரு, மறந்து போய் தண்ணியை குடிச்சிட்டாரு. இப்போ அவர் நோன்பை முழுமைப்படுத்தலாம். ஏன்? அவர் மறந்து போய் செஞ்சிட்டாரு. அல்லாஹ் நம்ம சக்திக்கு மீறிய விஷயம், அல்லாஹ் நம்மை தண்டிக்க மாட்டான். அடுத்து நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி துவா செய்ய சொல்லி கொடுத்தாங்க? ரப்பனா வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா, இறைவா எங்களுக்கு முன்பார்ந்தவர்களுக்கு மீது நீ சுமத்தியதை போன்று எங்கள் மீது நீ சுமைகளை சுமத்தி விடாதே. வலா துஹம்மில்னா மாலா தோகத்தலனா, எங்களுக்கு எதில் சக்தி இல்லையோ அதை எங்கள் மீது சுமத்தி விடாதே அப்படின்னு சஹாபாக்கள் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னான், நஅம் நான் அதை ஏற்றுக்கொண்டேன். அதை குர்ஆன் வசனமாகவும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். சஹாபாக்கள் பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்தான். அது சஹாபாக்கள் துவா செஞ்சாங்க, வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இறைவா எங்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மீது கருணை காட்டுவாயாக, நீதான் எங்களுடைய எஜமானன், இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. இப்படி துவா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னான், நான் அதை ஏற்றுக்கொண்டேன், அவ்வாறே செய்கிறேன். அது அல்லாஹ் வசனமாக இறக்கி வைத்தான். யோசித்து பாருங்க, சஹாபாக்கள் குர்ஆனோடு எத்தகைய தொடர்பை வைத்திருந்தார்கள். குர்ஆன் வசனங்களை ஒவ்வொரு சஹாபியும் இந்த வசனம் என்னை நோக்கி பேசுகிறது என்று பார்த்தார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்கிறேனா என்று பார்த்தார்கள். இந்த வசனத்தை என்னால் பின்பற்ற முடிந்தால் நான் செய்து காட்டுவேன் என்று பார்த்தார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களை நாம் அப்படி பார்க்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் அப்படி பார்க்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். திருக்குர்ஆனோடு அவர்கள் எத்தகைய தொடர்பை சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, யா மாஷரல் குர்ஆன், குர்ஆனை படிக்கக்கூடிய சமுதாயமே, நீங்கள் அந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இஸ்தகீமு, அந்த குர்ஆனை உங்கள் வாழ்க்கையில் நிலைநாட்டுங்கள். லகத் சபக்தும் சபகம் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவீர்கள். வைன் அகத்தும் யமீனன் வ ஷிமாலன், அந்த குர்ஆனை விட்டுவிட்டு வலதுபுறமாகவும் இடதுபுறமாக கண்ட கலிசடைகளை பின்பற்றி சென்றால் லகத் லலல்தும் லலாலம் பஈதா, நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் நீங்கள் வழிகட்டி விடுவீர்கள்.
இந்த குர்ஆன் அதை நம்முடைய வாழ்வியலாக நாம் மாற்ற வேண்டும். அருமை சஹாபி பெண்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் முஃமினீன யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன. நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் மூமின்களுடைய எல்லா பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் மீது தலைமுக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். இந்த வசனம் அருளப்பட்டவுடன் சஹாபி பெண்கள் எல்லாம் சென்று வீட்டில் உள்ள துணிகளை கிழித்து அதை தலைமுக்காடாக ஆக்கி கொண்டார்கள். எப்படி ஒரு வாழ்க்கை பாருங்க. அல்லாஹ் சொன்னவுடன் சஹாபி பெண்கள் எப்படி மாறினார்கள், குர்ஆனோடு எப்படிப்பட்ட தொடர்பை கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்குறாங்க. உம்மு சுலைம் ரசூலாட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆன்ல எந்த வசனத்தை படித்தாலும் ஆண்களை நோக்கி பேசுவது போன்றே இருக்கிறது, எங்களுக்கு பெண்களை பற்றி பேசப்படுவதில்லையே. அவங்க பார்வையை பாருங்க. சஹாபி பெண்கள் எப்படி பார்த்தார்கள்? குர்ஆன்ல ஆண்களை நோக்கி பேசக்கூடிய அனைத்தும் பெண்களுக்கும் உள்ளதுதான். எல்லா சட்டமும் ஆண்களுக்கு பெண்கள் சமந்தான். எதில் ஆண்களுக்கென்று விதிவிலக்கு இருக்கிறதோ ஒரு சில சட்டங்கள் இது ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆதாரம் இருக்கும். ஒரு சில சட்டங்கள் இது பெண்களுக்கு மட்டும்தான் என்பதற்கு ஆதாரம் இருக்கும். ஜிஹாது இது ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை, பெண்களுக்கு கிடையாது. இப்படி எதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதோ அதை தவிர குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமந்தான். ஆனால் அல்லாஹ் ஆண்பால் வார்த்தையை பயன்படுத்துகின்றான். அப்போ அவன் கேட்குறான், குர்ஆனில் எல்லாமே ஆண்களை நோக்கி பேசுகிற மாதிரி இருக்க, பெண்களுக்கு எதுவும் கிடையாதா? அப்போ தான் அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாத் அவள் மூமினீன் அவள் மூமினாத். முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்கள் நம்பிக்கை கொண்ட பெண்களும், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்கள் நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்கள் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், உண்மை பேசக்கூடிய ஆண்கள் உண்மை பேசக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய ஆண்கள் அஞ்சி நடக்கக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கக்கூடிய ஆண்கள் பணிந்து நடக்கக்கூடிய பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள் அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள், கற்புகளை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள், எல்லோருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். குர்ஆனில் சொல்லப்பட்ட எல்லா சட்டமும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமம்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சஹாபாக்கள் சஹாபி பெண்கள் அந்த குர்ஆனை எப்படி பார்த்தார்கள்? ஒவ்வொரு வசனத்தையும் அது என்னை நோக்கி பேசுகிறது, என்னுடைய இறைவன் சொன்ன அடிப்படையில் நான் அந்த குர்ஆனோடு வாழ்கிறேனா என்று பார்த்தார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அத்தகைய ஒரு தொடர்பு குர்ஆனோடு நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த குர்ஆன் அடிப்படையில் வாழ்ந்து அந்த குர்ஆன் அடிப்படையில் நாம் மரணிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்